கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. പെർഫോമൻസ് ജീവാനന്ദം അല്ലേ ആ ഒരു ക്യാരക്ടർ. പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മൾ റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മളുടെ വിജയനന്റെ കത്തി മൂവിയിലെ ആ അത്തി സോങ്ങിന് ശേഷം വരുന്ന സീനാണ്. സോങ്ങിന് ശേഷം ഓൾറെഡി സീൻ കണ്ടേ. അതായത് നമ്മള് നീൽ നിതിൻ മുകേഷിന്റെ അടുത്ത് എന്താ പറയാ മറ്റേ ഇതാണ് പറഞ്ഞത്, കണ്ടിന്യൂറ്റി നിങ്ങള് എന്താ പറയാ ബാക്ക് ടു ബാക്ക് ലെങ്തി സീൻ ഇടണം എന്നുള്ളത്. പക്ഷെ നമുക്ക് അത് ഇടാൻ പറ്റില്ല. ലെങ്തി സീൻ നമ്മൾ ട്രൈ അടിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. ശരിക്കും ഏതോ ഒരു സീൻ നമ്മൾ ട്രൈ അടിച്ച സമയത്ത് ആ ഒരു പണി കിട്ടിയിട്ടാണ് നമ്മൾ ശരിക്കും 2 സീനാക്കി തുടങ്ങിയത്. ആ സംഭവം പക്ഷെ ചില സ്ഥലത്ത് അപ്ലോഡ് ചെയ്യാൻ പോലും പറ്റില്ല. അതായത് ഇത് കഴിഞ്ഞു നമുക്ക് ക്ലെയിം മാത്രമാണെങ്കിൽ കുഴപ്പമില്ല, ബ്ലോക്ക് തന്നെ കിട്ടും, നമുക്ക് വീഡിയോ ഇറക്കാൻ പറ്റില്ല ആ ഒരു അവസ്ഥയുണ്ട്. അതുകൊണ്ടാണ് നമ്മൾ കുറച്ചായിട്ട് കഴിഞ്ഞ സീൻ എന്ന് പറയുന്നത് ആ ഒരു 25 കോടി പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു, അതിനകത്ത് 5 കോടി എടുത്തിട്ട് പോയി. അപ്പൊ നീലിത് മുകേഷൊക്കെ കിളി പോയി ഇങ്ങനെ ഇരിക്കുകയാണ്, ജീവാനന്ദം ഇങ്ങനെ അല്ലല്ലോ അല്ലേ, അതാ സംഭവം. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് നോക്കാം ആ സീനിന് ശേഷമുള്ള സീനാണ്. പറഞ്ഞാലോ റെഡിയല്ലേ? ആ ബീജമാണ് വേറെ ഇത് ഉപയോഗിച്ചല്ലേ. ആ ജയില് Sir, I'm not the person you're thinking, sir. ഓ വിളിക്കാനുള്ള ഇത് കൊടുത്താണോ? ஜீவானந்தம் பேசுறேன் தம்பி. காலையில நீங்க கொடுத்த லிஸ்ட் படி எல்லா காய்கறியும் வந்துருச்சு. இன்னும் ஆனியன் சேமியாவும் வெங்காயம் மட்டும் வரல. ഓ ആ പോലീസ് നല്ല പോലീസാണ്. അവർക്ക് മനസ്സിലായി ഇതെല്ലാം അവിടെ അങ്ങേര് പോയിട്ടുണ്ടെന്ന് മനസ്സിലായിട്ടുണ്ട് ജീവാനന്ദത്തിന്. എന്നുവെച്ചാ என்ன நடந்தது? ആറ്റിറ്റ്യൂഡ് കാണിക്കണോ പൈസ കിട്ടി തന്നെ? ആ ക്യാരക്ടർ അങ്ങനെയല്ലേ, ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல. கவர்மெண்ட் நோட்டா ஏதுப்பா இவ்ளோ பணம்? என்னப்பா கன் பாயிண்ட்ல கூட்டு போயிட்டு கட்டுக்கிட்ட பணம் கொடுத்து அனுப்புறாங்க, என்னடி செல்லம் பண்ண? இனிமேதான் பண்ண போறேன். 4 கையெழுத்து, ஒரு கேஸ் வாபஸ், தட்ஸ் இட். இது வேற அட்வான்ஸ் தான். வேலை முடிஞ்சதும் 20 crores. எதிரே இவ்ளோ பணம் கொடுக்குறாங்கன்னா இதுல ஏதோ பெரிய விஷயம் இருக்கு. அவங்க பாவம் இப்போ ஒண்ணும் இல்ல, அட்வான்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிடலாம். நான் ஒண்ணும் உன்ன மாதிரி ஏமாத்துறவன் இல்ல. பின்ன என்ன சுதந்திர போராட்டத்தை 24 வாட்டி ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க? ரைட். மொத்த பணத்துல அந்த வயசானவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 10 லட்சம் பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க ஊருக்கு அனுப்ப போறேன். ஏய் நமக்கு எதுக்கு பார்த்தா தேவையில்ல. ഉള്ളിൽ ചെറിയത് 10 ലക്ഷം. ஹலோ தம்பி, உங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்க. எதுக்கு? இன்னைக்கு ஆகஸ்ட் 4 லயன்ஸ் கிளப்ல உங்களுக்கு விருது தர்றாங்கல்ல. ஐயோ அவார்டெல்லாம் எனக்கு எதுக்குங்க, நீங்களே போய் வாங்கிக்கோங்க. 4 லட்சம் செக் தர்றாங்க, அத உங்க கையில கொடுத்தாலே நல்லா இருக்கும். 4 ലക്ഷം அவார்டையும் கொடுத்து 4 லட்சம் செக்கும் தராங்களா? சோ ஸ்வீட். ബാങ്കോക്കിലെ ടിപ്സ് യൂസ് ആവും. പാപ്പടാ ബാങ്ക് അക്കൗണ്ട് ടിപ്സ്. കാരണം ഇത് വലിയ പൈസയല്ല, മറ്റേ 4 ലക്ഷം. അതുകൊണ്ട് என்னடா நம்ம போட்டோலாம் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்குது. இப்படியே அது உன் போட்டோ இல்ல, எந்த சைஸ்ல இருந்தா என்ன? ரைட் விடு. ഇത് ആ സമയത്ത് ട്രെയിലറിലൊക്കെ ഉണ്ടായിരുന്നു ഈ ഷോട്ട്. ഇങ്ങനെ തൊഴിൽ വരുന്ന ട്രെയിലേഴ്സ് ഒക്കെ ഇറങ്ങില്ല. அனைவருக்கும் வணக்கம். இங்கு வந்திருக்கும் சிலருக்கு திரு ஜீவானந்தம் பத்தி தெரியாம இருக்கலாம். அவங்களுக்காக ஒரு ஏவி இப்ப பார்க்கலாம்.
தெரியாம இருக்கலாம் மெயின் ஆளு. திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற சின்ன கிராமம் தான் தன்னூத்து. ஊர் பேர்ல மட்டும்தான் ஊத்து. ஒரு குருவி சாப்பிட கூட நெல் விளையாத கிராமம் தான் அது. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் ஜீவானந்தம். வயசு 37, படிப்பு MSc ஹைட்ராலஜி. என் பேரு சடையன். என் ஊரு தன்னூத்து இல்ல, அங்க பொண்ணு கட்டி இருக்கேன். தன்னூத்து ஊர் கூட்டத்துலதான் நான் ஜீவானந்தன் முத பார்த்தேன். விவசாய நிலத்தை விற்க கூடாதுங்கிறது உங்க கிராமத்துடைய விருப்பமோ கட்டுப்பாடோ எங்களுக்கு தெரியாது. நாங்க இந்த ஊர்ல பொண்ணு எடுத்தவங்க. எங்க சீதன நிலத்தை விற்கிறது எங்களுடைய இஷ்டம். அதுக்கு உங்க ஊர் பொம்பளைங்க, அதான் எங்க வீட்டுக்காரங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஏற்கனவே கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க பக்கத்து 200 கிராமத்தையும் அழிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல யாருமே விவசாய நிலத்தை விற்க மாட்டோம்னு உங்களை தூண்டி விட்டுருக்காங்க. ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னால பெரிய விவசாய பூமி இது. இந்த ஊருக்கு தன்னூத்துன்னு பேர் வந்ததே அதனாலதான். மிகப்பெரிய ஊத்து ஒண்ணு ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே பூமிக்கு அடியில மூடப்பட்டிருக்கு. நான் ஹைட்ராலஜி படிச்சவன். அது எந்த இடம் கண்டுபிடிச்சிட்டா திருநெல்வேலி தூத்துக்குடி 2 மாவட்டத்துக்கும் விவசாய தண்ணி நம்ம கிராமத்துல இருந்து கிடைக்கும். இதான் தம்பி 6 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. அவசரப்படாதீங்க. நான் ஜீவானந்தத்தோட காலேஜ் ப்ரொஃபசர். இவங்க ஜீவாவோட காலேஜ் மேட்ஸ். அது கொடுப்பாரு. இது உங்க வில்லேஜோட சேட்டலைட் பிக்சர். இது பூமிக்கு அடியில இருக்கிற படம். இதுல இந்த ஒயிட்டா இருக்க அதுதான் நீர் ஓட்டம். இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கார்ப்பரேட் கம்பெனி நம்ம கிராமத்தை குறி வச்சிருக்காங்க. தண்ணி வராம கார்ப்பரேட் கம்பெனியும் வேலை போயிட்டாங்கன்னா எவன் வாங்குறதுல? எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஊத்து இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. தாராளமா 15 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கங்க. அது வரைக்கும் எங்க வீட்டுக்காரங்க எல்லாம் உங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும். தண்ணி கொண்டு வாங்க, இல்ல நிலத்தை விற்க சம்மதம்னா அவங்களை அனுப்பி வைங்க. தண்ணி இல்லாம ஊரே காட்டிருக்கு. இப்படி நல்ல ரேட்டுக்கு கேட்கும் போது கொடுக்காம വെള്ളത്തിന്റെയാണ് പ്രശ്നം. പക്ഷെ അവിടെ വെള്ളം ഉണ്ട്. பாய், கொஞ்சம் தள்ளி வைங்க. இத கொண்டு போய் அண்ணன்ட்ட கொடு. அண்ணா, சுக்கு காப்பி அங்க வைமா. கம்யூனிசம். அண்ணா, கம்யூனிசம்னா என்ன? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. நம்ம பசி தீர்ந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுற அடுத்த இட்லி இன்னொருத்தவங்களோடதுமா. ഓ നമുക്ക് വിശപ്പുള്ളപ്പോ തിന്നുന്ന ഇഡ്ഡലി മറ്റുള്ളവരുടെയും കൂടിയാണ് കമ്മ്യൂണിസം. അവിടെ എന്തോ ഈ ക്യാരക്ടർ ഭയങ്കര നിഷ്കളങ്കനാക്കിയിട്ടുണ്ടല്ലേ. അതിന്റെ കൂടെ തന്നെ കടുപ്പുള്ള ആളാണെങ്കിലും വോയിസ് മോഡുലേഷനും ഉണ്ട്. വ്യത്യാസമാണ് സൗണ്ട്. വെള്ളത്തിന്റെ സൗണ്ടാണോ? ഓ, സ്പീക്കറില്. இந்த பாட்டில் என்ன பண்ண போகுதுன்னு கண்டுபிடி. இந்த இடம் யாரோடது? ഓ காரோட மாறி ஊத்துனே. ആരുടെ இது யாரோட இடம்? நம்ம கமர்தீன் பாய்துனே. എല്ലാരും കൊന്നാളെ. ഓ, കണ്ടുപിടിക്കുമ്പോഴേക്ക് അവിടെ കണ്ടുപിടിക്കുമ്പോഴേക്ക് தமிழ் இந்த இடம் இந்த இடம் சண்முகனேதுனே. ഇവിടെ ഇൻഫോമർ ഉണ്ട് കണ്ടോ? ആൾക്കാരെ ഇൻഫോം ചെയ്യുന്നുണ്ട്. അതാണ് കൊന്നളയുന്നത്. അവിടേക്ക് ഇനി മറ്റേ ഇതാ കുഴിക്കാൻ വേണ്ടിട്ടാണോ?
എടാ ആ പ്രൊഫസർ അല്ലേ ആ ഇയാൾ എന്തുകൊണ്ട് അത്രയും കാണിക്കുന്നത്? കൂടെയുള്ളവരെന്നെ കൂടെയുള്ളവരെന്നെ ചിന്തിക്കുന്നുണ്ട്. ആ സ്ഥലം അവർക്ക് വേണം അല്ലേ? അതിനാണ് കറക്റ്റ് ആ സമയത്ത് പറയുമ്പോഴേക്ക് ഇവർക്കും ആ സ്ഥലം വേണമല്ലോ. കാരണം അത് അവിടെ എനിക്കൊന്നും വെള്ളത്തിന്റെ ഇതുള്ളുണ്ട്, ഉറവുണ്ട് അവിടെ. അവര് വന്നാ അതായത് ആ വെള്ളം ഉള്ള സ്ഥലം അവരെന്നെ കുഴിക്കാണ് ഡയറക്റ്റ്. പക്ഷെ അതെങ്ങനെ? ഇന്നലെ കണ്ടുപിടിച്ചില്ലല്ലോ. ബീജിയം, ഈ ബീജിയം നേരത്തെ ജീവാനന്ദനെ കാണിച്ചപ്പോ ഉണ്ടായിരുന്നു. என்ன பண்றீங்க? யார் சார் நீங்க? இது எங்க ஊர் மண்ணு. முதல்ல வேலை நிப்பாட்ட சொல்லுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி. ഇതുകൊണ്ട് മകേഷ് അല്ലേ ആ ഒരു ബിജിഎമ്മോടെ കറക്റ്റ് ബിജിഎമ്മിലൂടെ കമ്മ്യൂണിക്കേറ്റ് ചെയ്ത് അവരടച്ച് ഫുള്ള്. ആ അവർക്ക് കയറാൻ പറ്റാത്ത അവസ്ഥയ്ക്ക്. ഓ ബിജിഎം കണ്ടോ? ബിജിഎം ഇമോഷണൽ. മറ്റേ കൈ 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 ആ അതന്നെ അതന്നെ. എല്ലായിടത്തും പോയി നോക്കാം കേട്ടോ. പക്ഷെ ഡയലോഗ് ഒന്നും ഇല്ലാണ്ട് കൃത്യമായിട്ട് കാണിച്ചത് ബിജിഎം. എല്ലാവരുടെയും കയ്യിലുണ്ട്. അതാണ് അവര് 3 മാസം മുന്നേ രജിസ്റ്റർ ആയെന്ന് പറഞ്ഞത്. ആക്ച്വലി അത് അന്നേരം ചെയ്തിട്ട് മാറ്റിക്കളഞ്ഞു, പഴയ പേപ്പറിൽ കൊടുത്തിട്ടുണ്ട്. പെർഫോമൻസ് ജീവാനന്ദം അല്ലേ ആ ഒരു ക്യാരക്ടർ. കണ്ടിട്ടുണ്ടോ വിജയണ്ണന്റെ ഇതുപോലത്തെ പെർഫോമൻസ്? ഇല്ലല്ലോ. கனெக்ட் ஆயி உங்க ப்ரொபோசலும் அந்த 2 பேரும் அவன் ஆளு ஜீவா ദ്രോഹം പറ്റാൻ ജീവா. പ്രൊഫസർ മനസ്സിലായോ? കൂടെയുള്ള മറ്റേ വേറൊരാളും കൂടെ ഉണ്ടായിരുന്നില്ലേ? ചതിച്ചു. ഇന്റൻസ് ജീവാനന്ദൻ എന്ന് പറയുന്ന ക്യാരക്ടറല്ലേ? കാരണം നമുക്ക് കണക്ട് ചെയ്യണ്ടേ.